கர்த்தர் இந்த வாரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க கிருபை கொடுத்தார். அவருடைய மகா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாவருக்கும் தெரிந்த பாடல் என்று நினைக்கிறேன். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டதா. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிலோ நகர் வீதிதனிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிலோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு, எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை காவந்தார். என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். He poured in the oil on the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil on the wine. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. Hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆண்டவரே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தெய்வமே, இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே 19ஆம் தேதிக்காக நன்றி. கர்த்தர் எங்களை ஒன்று விசையாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவின் சேனைகள் ஆண்டவரே, நிர்விசார ஆவிகள், தூக்க மயக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த தலைப்பு லவ் இன் ஆக்ஷன். ஹல்லேலூயா. லவ் இன் ஆக்ஷன். அன்பை பல விதங்களில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? பேச்சில் வெளிப்படுத்துகிறோம், மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு கிஃப்ட் பண்ணி அவர்களை மகிழ்விக்கிறோம். ஸோ அன்பின் அடையாளமாய் பல காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் நம்ம பார்க்க போகிற இடத்துல கர்த்தர் எப்படி அன்பை ஆக்ஷனால், செயலால் நம்ம எப்படி மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும் என்று ஒரு உவமையோடு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:18 சொல்லப்படுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஹல்லேலூயா. பாருங்க, பல இடங்களில் என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 வருடத்துக்குரிய திட்டங்களை சொல்லுவாங்க. நாங்கள் இந்த வருஷத்தில் மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட். அப்போது ஒவ்வொருத்தர் தனக்குரிய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று நிச்சயமாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ப்ராமிஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 5 வருடங்களுடைய இறுதியில் அவர்கள் எல்லா காரியங்களும் செய்தார்கள் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஹல்லேலூயா. அவங்க ஒரு 75% அல்லது 80% அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம், முடித்திருக்கலாம். ஆனால் செயல்களில் யார் நல்ல வேலை செய்கிறாங்க அவங்கள பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டு போடுவோம். அப்படி தானே? இந்த வருஷத்தில் யார் நமக்கு நன்மை செய்தா, நம்மளுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்களில் நாம் பெனிஃபிஷியராக இருங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவர்களுக்கு ஓட்டு போடுவோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, நம்ம எதை பேசினாலும் எந்த காரியத்தை பண்ணினாலும்
செயலில் தான் உங்கள் அன்பை நீங்கள் என்ன பண்ணணும், காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். இங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா, இயேசுவானவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தார். 3 ஆண்டுகள் அவர் ஊழியத்தை செய்தார். அந்த 3 ஆண்டுகளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போனாலும் அற்புதம் கூட போகும்போது பல அவருடைய சீடர்கள் மற்றவர்கள் எல்லாம் அவரை தொடர்ந்துகிட்டே வராங்க. இந்த இடத்துல ஒரு லாயர், ஒரு நியாய சாஸ்திரி என்ன பண்ணுறாரு, அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏசப்பாவை குற்றம் கண்டுபிடித்தாதான் அவர் என்ன பண்ண முடியும், சிலுவையில் அறைய முடியும் என்று சொல்லி அவரை ஒரு குற்றவாளியாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். 29வது வசனத்தை பார்ப்போமா? லூக்கா 10:29. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிறன் யார், எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏன்னா நியாய சாஸ்திரிக்கு, லாயருக்கு எல்லா சட்டமும் தெரியும், எல்லா சட்டம் எல்லாமே அந்த நியாய சாஸ்திரிக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரை சோதிப்பதற்காக எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ரொம்ப அழகாய் ஒரு பேரபிள் சொல்றார், ஒரு உவமையை சொல்றார். அதுல பாருங்க 30வது வசனத்தை வாசிப்போமா? இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் 7,000 இவனுக்காக செலவழித்தார், நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க ஒரு உவமையை சொல்றார். ஒரு மனுஷன் என்ன பண்றானா, எருசலேம் என்பது தேவன் தங்குகிற ஆலயம், தேவாலயம் இருக்கு. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒருத்தன் என்ன பண்றான், எரிகோ என்பது கொள்ளைக்காரர்கள் பாவம் நிறைந்த ஒரு இடத்தை குறிக்கிறது. அப்போ எருசலேம் இருந்து இந்த மனிதன் என்ன பண்றான், எரிகோ வழியாய் வரும் பொழுது அங்க இருக்கிற திருடர்களால, கொள்ளைக்காரர்களால தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற துணி கூட எல்லாவற்றையும் உரிந்து அவன் கிட்ட இருந்த பொருள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அவனை என்ன படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க, குற்றுயிராய் விட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம பாவத்திற்கு, இந்த உலகத்திற்குள்ளாய் நம்ம போகும் பொழுது நாமளும் கள்ளனாகிய சாத்தான் கையில அகப்பட்டு கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கொள்ளையடிக்காம இருக்கலாம், கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனா அநேக பாவங்கள் நம்மை சுற்றிலும் எப்படி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த இடத்துல இந்த எருசலேம்ல இருந்து எரிகோக்கு வர்ற வழியில இந்த மனுஷனை என்ன பண்றாங்க, இவனை ஒரு யூதன், இந்த யூதனை என்ன பண்றாங்க, அடிச்சு கொண்டு அவனை குற்றுயிராய் போடுகிறார்கள். இங்க பாருங்க 3 பேருடைய செயலை இந்த இடத்துல ஆண்டவர் அழகாய் சுற்றி காண்பிக்கிறார். முதலாவது ஒரு பிரீஸ்ட், அதாவது ஒரு ஆசாரியன் ஒருத்தர் வருகிறார். இந்த ஆசாரியனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆசாரியர்கள் தான் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுக்கான ஒரு மத்தியஸ்தராக போய் அதாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அவர் என்ன பண்ணுவாரா, பலி செலுத்துவார். இந்த ஆசாரியன் என்ன பண்ணுறாரு, எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்தது எல்லாம் நியாய சாஸ்திரியை போல இவங்கள நியாயத்தை கற்றவர்கள், எல்லா பைபிள் 5 ஆகமங்களை அதிகமாய் கற்றவர்கள், எல்லாம் சரிதான். ஆனால் அவர்களுடைய ஆக்ஷன், அவருடைய செயல்களில் அந்த அன்பு வெளிப்படலை.
ஹல்லேலூயா. அடுத்தது இந்த லேவியன் வருகிறார். இந்த லேவியன் யார் என்று சொன்னால் ஆசாரியர்களுக்கு உதவி செய்கிறவர்கள். இந்த என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆராதனைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் இந்த லேவியர்களுடைய வேலை. இப்போ இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விட்டு விலகி போயிடுறாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பல நேரங்களில் நம்மளுடைய குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவிக்குள்ள நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அநேக குடும்பங்களில் இன்றைக்கு தினத்தில் காணப்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனைவி கஷ்டப்படும் பொழுதோ அல்லது ஒரு கணவன் கஷ்டப்படும் பொழுதோ, மனைவியானவளோ கணவனானவளோ அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பாண்டிங் இருந்து அவங்கள என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். பாருங்க, இந்த இடத்துல ஆசாரியன் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவன் விலகி போகிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேவியனும் என்ன பண்ணுகிறான், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய எல்லா காரியத்திலும் பெர்ஃபெக்டா இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுறாங்க, அதை விட்டு விலகி போயிடுறாங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு சமாரியன் ஒருத்தன் வருகிறான். ஆண்டவர் பல இடங்களில் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் ஒரு பாவியான ஒரு சமாரிய ஸ்திரியை பற்றி அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சமாரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் அசரியர்கள் இஸ்ரவேலின் மேலே வட ராஜ்யத்தை கைப்பற்றினாங்க. இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஏன் ஒத்து வராது, ஏன் ஆகாது, ஏன் வெறுப்பாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் அசிரியர்கள் இஸ்ரவேலின் வட ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள். அதில் அந்நிய குடியேறி இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, யூதர்களும் இந்த அசிரியர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இனம் அதாவது 2 பேருமே இனம் சம்பந்தப்பட்டு அவங்க அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கும் பொழுது அடுத்த ஜென்ரேஷன் தான் இந்த சமாரியர்கள். ஹல்லேலூயா. இது வட ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றினதுனால இவர்களுக்கும் யூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் என்ன பண்ண மாட்டாங்க, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஒரு நாயை போல அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சமுதாயத்துல ஒரு புரட்சி, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சமாரியன் எல்லாராலும் வெறுக்கப்பட்டாலும் ஒரு யூதனுக்கு ஒரு உதவி செய்கிற இருதயம் அந்த சமாரியனுக்குள்ள இருந்தது. முதலாவது அவன் என்ன பண்றான், அவனை கண்டு. அப்போ முதலாவது அவன் என்ன பண்றான், ஒரு சமாரியன், அதாவது யூதனால வெறுக்கப்படுகிறவன் முதலாவது அவனை காண்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவரும் நம்ம என்ன பண்றாரு, அவர் நமக்கும் என்ன பண்றாரு, எல்லா புறஜாதிகளுக்கு அவர் தேவனாய் வந்தார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சிலுவையில எல்லாருக்காகவும், இந்த குறிப்பிட்ட நபர், இந்த குறிப்பிட்ட ஜனத்துக்காக அல்ல, எல்லா ஜனத்துக்காகவும் அவர் தன்னுடைய சிலுவையை எடுத்தார். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவரும் ஒரு நல்ல சமாரியனை போல நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஆகாரை அந்த வனாந்தரத்தில் கண்டாரோ அதுபோல நம்மளும் நம்மளுடைய சுற்றார் வந்தார் எல்லாருடைய கண்கள் நம்ம மேல இல்லைனாலும் கர்த்தர் அவருடைய கண்களை நம் மேல் வைத்து நமக்கு எல்லா காரியங்களும் காண்கிறார். நம்ம மனசு கஷ்டப்படும் பொழுது, நமக்கு ரொம்ப தேவையான நேரத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது, யார் நம்மை கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் 2வது மனதுருகுகிறார். ஆமென். அவர் மனதுருகுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, பல குடும்பங்கள்ல கணவன் மனைவி மனதுருக்கம் இல்லாமல் பார்க்கிறோம். அநேக இன்சிடென்ட்ஸ் பார்க்கிறோம், நியூஸ் பார்க்கிறோம். என்ன பண்றாங்க, சொந்த கணவனையோ அல்லது மனைவி மேலேயோ அந்த பாசத்தை காண்பிக்காம வேறு ஒரு இடங்களில் தன்னுடைய எல்லா பாசத்தையும் காண்பிக்கிறாங்க. தன்னுடைய எல்லா நேரத்தையும், தன்னுடைய எல்லா பணத்தையும், தன்னுடைய எல்லா காரியங்களும் மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆண்டவர் எப்படி வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அவனை கண்டு கர்த்தர் இந்த நாளில் உங்கள் கண்ணீர், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் காண்கிறார். அப்போ இந்த சமாரியன் யூதனை பார்த்து அவனை கண்டு மனதுருகுகிறார். எப்படியா, அவர் மனதுருகி அடுத்தது பாருங்க, கிட்ட வந்து. ஹல்லேலூயா. இயேசுவானவரும் இந்த இடத்துல நம்ம
இந்த சமாரியனை போலவே நம்மோடு வந்து நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன பண்றாரா? முதலாவது காண்கிறார், நம்மை காண்கிற தேவன். அடுத்தது மனதுருக்கமுடைய தேவன். அடுத்தது நம்ம கிட்ட வர்றார். ஒவ்வொரு வாட்டியும் தனிமையின் வேலையில் ஆண்டவர் நமக்கு யாருமே இல்லையே ஆண்டவரை, என் சோதனைகள் என் வேதனைகளை தாங்கிக்கூடிய சக்தி எனக்கு இல்லையாப்பா, என்னை விசாரிக்க ஆள் இல்லையேன்னு சொல்லும் போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய அருகில் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்துல வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்க்கிறார். அந்த காலத்தில் ஏன் எண்ணெயை உபயோகிப்பாங்கன்னா, அந்த வெயிலுடைய உஷ்டம் தாங்க கூடாத மாதிரி இருக்கிறதுனால அந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, தலையில கை கால்கள் எல்லாம் தேய்த்து கொள்வார்கள். அடுத்தது திராட்சை ரசம், அதாவது களைப்பாய் இருக்கும் பொழுது அந்த திராட்சை ரசத்தை அதாவது குடிப்பாங்களாம். அப்போ இந்த சமாரியன் என்ன பண்றான், அவன் மேல் அவனை கண்டு அவனுக்கு மேல் மனதுருகி அவனுடைய காயங்கள் எல்லாவற்றையும் எண்ணெய் போட்டு அவன் திராட்சை ரசத்தை கொடுத்து அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்து அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, ஹல்லேலூயா, சுய வாகனத்தின் மேல் ஏற்றினா தன்னுடைய இடத்தை அந்த சமாரியன் என்ன பண்றாரு, அந்த யூதனுக்கு கொடுக்கிறார். இயேசுவானவரும் நாம் நிற்க வேண்டிய சிலுவையை அவர் நாம் எடுக்க வேண்டிய சிலுவை அவர் எடுத்து நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நமக்காய் நின்றது போல இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, சுயவாக ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அப்போ என்ன பண்ணுறான், ஒரு மனதுருக்கமுடைய ஒரு சமாரியன், எதிராளியாக எண்ணப்பட்ட அந்த சமாரியன் என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் அவனுக்கு ஏற்றவைகள் எல்லாவற்றையும் எடுத்து அவனுடைய சுய வாகனத்தின் மேலே அவனை ஏற்றிக்கொண்டு சமாரியன் எங்கே போகிறான், சத்திரத்துக்கு போகிறான். ஹல்லேலூயா. சொல்லணும்னா நமக்கு இந்த காலத்தில் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, கிரெடிட் கார்டை என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு நீங்கள் என்ன செலவானாலும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது போல இந்த என்ன பண்ணுறான், இந்த சமாரியன் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து அப்படின்னு சொல்லப்படுது. 2 பணம் என்பது, ஒரு பணம் என்பது ஒரு நாளுக்குரிய சம்பளம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்துட்டு, நீ இவனை விசாரித்துக்கொள் அப்படின்னு சொல்றார். அப்போ அதிகமாக அப்போ இயேசுவானவர் கூட நமக்காக தம்முடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை அவர் நம்மளுடைய எல்லா பாவத்துக்காக, சாபத்துக்காக, அக்கிரமத்துக்காக, துரோகத்துக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி அதற்கு பிரதிபலனாய் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, இந்த காலத்துல நம்ம குடும்பமாக இருக்கிறோம். தாய் தகப்பனுக்கு, பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். நம்ம மற்றவர்களிடத்தில் நம்மளோட அன்பை காட்டுவதை காட்டிலும் நம்ம பிள்ளைகளிடத்தில், நம்ம பெற்றோர்களிடத்தில், நம்மளோட கணவன் மனைவி இடத்துல அன்பு செலுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிறது கடைசி காலமாக இருக்கிறதுனால நாம் எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமாய் ஒரு நாள் அறுப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமாய் அறுப்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு பலனுக்கும் என்ன இருக்கு, கான்சிக்வன்சஸ் இருக்கு. அதுக்கு பின் விளைவுகள் இருக்கு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவனவனுக்குரிய கிரியை என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே இந்த நாளை நான் என்ன பாவம் செய்தேன்ப்பா, என் குடும்பத்திற்கு நான் கவனிக்க வேண்டிய விஷயத்தில், அன்பு செலுத்த வேண்டிய விஷயத்தில், எந்தெந்த காரியத்தில் நான் அன்பு செலுத்தாமல் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் நிதானிப்பது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி காலம், எங்கு பார்த்தாலும் அழிவை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்திலும் யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இதெல்லாம் நம்ம எத்தனை 52 வாரங்களும் 52 வசனங்களை கேட்குறோம், 52 சாட்சிகள் எல்லாமே கேட்குறோம். ஆனால் எந்த காரியத்தில், எந்தெந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை
செய்கிறோம் என்பதை நாம் நிறுத்தி நிதானிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு கூட அவர் கணக்கு வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பேச்சில் எவ்வளவு கவனமா இருக்கணும், நம்ம பேச்சில் மற்றவர்களை காயப்படுத்தாம, மற்றவர்களுடைய கிண்டல் பண்ணாம எவ்வளவு கவனமா இருக்கணும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்றைக்கு யாருக்கு மரணம் வரும்னு யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. மரணம் என்பது சொல்லிட்டு வராது. பிறப்பு ஒன்று இருந்தால் மரணம் ஒன்று ஒரு நாள் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு 3 வாலிபர்கள் என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 3 வாலிபர்கள் மனம் போன போக்கு, கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவங்க தன்னுடைய இஷ்டம்படி என்ன உலகத்தில் என்னென்ன பாவங்கள் இருக்கோ எல்லா பாவத்திலையும் தன்னை இன்வால்வ் ஆக்கி கொண்டு எல்லா பாவத்தையும் செய்யாத பாவம் கிடையாது, எல்லா பாவத்தையும் செய்தாராம். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்கெல்லாம் ஆலயத்துக்கு போகிறவங்க தான், நல்ல கிறிஸ்தவர்கள் தான், நல்ல ஆலயத்துக்கு போவாங்க, எல்லா ப்ரேயரையும் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஃபாதர் சொன்னாராம், இந்த மாதிரி நீங்கள் பாவத்தில் இருந்தால் தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, மனம் திரும்பிடுங்க, கடைசி காலம், இனிமே உங்களுடைய நாட்கள் செல்லாது, பாவத்தில் இருக்கிற நீங்கள் மனம் திரும்பிடுங்கன்னு சபை விசுவாசிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாராம். இந்த 3 வாலிபர்களில் ஒரு வாலிபன் என்ன பண்ணா, அதெல்லாம் இல்லை, இன்னைக்கா நம்ம செத்து போகிறோம், இன்னைக்கா கடவுள் வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வாலிபரில் ஒரு வாலிபன் என்ன பண்ணானா, ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வசனத்தெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் தன் பாவமான வாழ்க்கைக்கு போகும் பொழுது அவன் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டானான். ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்துக்கு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு டைம் இல்லாமல் அவன் மரித்து போயிட்டான், நரகத்துக்கு போனான். அந்த இடத்துல எங்கே பார் கூக்குரல், எங்கே பார் அழுகுரல். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாவத்தை செய்ததுனால அந்த புழுக்கள், அந்த நெருப்பு நிறைந்த அந்த பெரிய அக்கினி குண்டத்தில் எல்லாரும் எரிந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. காது வழியாய் போகிற அந்த புழுவானது மூக்கு வழியாய் வந்து எவ்வளோ அலங்கோலமான அந்த சரீரம் மட்டும்தான் அந்த பூமியில் இருக்கும். இந்த ஆத்துமா செய்த பாவத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த இடத்துல கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் கூலி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை எந்தெந்த பாவத்துல, எந்தெந்த அக்கிரமத்தில் நம்மளுடைய சரீரத்தை நம்ம அழித்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல அன்போடு தன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் அன்போடு செய்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, லவ் என்று சொன்னால் எல் என்றால் லாயல். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கணும்? லாயலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஓ என்று சொன்னால் அப்சர்வ், உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு என்பதை சரியான விதத்தில் கவனிக்கணும். அடுத்தது வேலிடேட் பண்ணணும், அவங்கள சரி பார்க்கணும், அவங்க சரியாக இருக்காங்களா. பிள்ளைகளுக்கு பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அவங்க சரியாக இருக்காங்களா, என்ன இருக்காங்க என்பதை அவங்க என்ன பண்ணணும், சரி பார்க்கணும். அடுத்தது இ என்றால் எமோஷன். எமோஷன் என்றால் உணர்ச்சியை புரிந்து கொள்ளுதல். அப்போது ஏசப்பா எப்படி நம்ம மேலே அன்பு வைத்தாரோ அதுபோல நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நம் செயல்களில் அன்பாய் இருப்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சமாரியன் எப்படி வெறுக்கப்பட்ட சமாரியன் ஒரு யூதனுக்கு உதவி செய்தது போல நம்மளுடைய எதிராளிகளுக்கும் நாம் உதவி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை போல ஆண்டவரே அன்பை நாங்கள் செயல்களில் பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் மாற்றுங்கப்பா. நீங்கள் எப்படி உம்முடைய அன்பை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் வெளியரங்கமாக்குவீங்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது ஆண்டவரே, பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கேளும் பிதாவே, ஆமென்.